என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். திமுக கூட்டணியில் இருந்து விலகிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நேற்று சென்னையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் சம்பவம் வள்ளுவர் கோட்டம் அருகில் நடந்தது. அந்த சம்பவத்திற்கு பின்புலத்தில் இருக்கின்ற அரசியல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து விலகிவிட்டதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. நேற்று சென்னை வள்ளுவர் கோட்டம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் போராட்டத்தை நடத்துகிறார். திருமாவளவன் அவர்கள் ஆட்சி செய்கின்ற திமுகவினுடைய கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கின்றார். அப்படி என்றால் அந்த கூட்டணி கட்சியை எதிர்த்து போராட்டத்தை நடத்துகிறார். கூட்டணி கட்சியை எதிர்த்து நேரடியாக களத்திற்கு வந்திருப்பாரா திருமாவளவன் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. திருமாவளவன் அவர்கள் தலைமையிடம் பேசியிருப்பார், திமுகவின் தலைமையிடம் பேசியிருப்பார். ஆனால் செவி சாய்த்து இருக்காது திமுகவின் தலைமை. ஏன்னா மருத்துவர் ஐயாவை விட அழுத்தம் தந்த அரசியல் கட்சியின் தலைவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியாது. பூரண மதுவிலக்கிற்காக எவ்வளவோ அழுத்தங்கள் கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கே நாங்கள் செவி சாய்க்காத போது உங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்கலாம் என்று சொல்லியிருப்பார் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்ம பூரண மதுவிலக்கை கொண்டு வந்துடுறோம். அப்புறம் சோத்துக்கு எங்கே போவோம்? சோத்துக்கு எங்கே போவோம்? இப்போது வருமானம் வந்துட்டுருக்கு சாராய கடையிலிருந்து, அதை வச்சு தான் நீ நானும் சாப்பிட்றோம். மதுக்கடையை மூடிடுங்கன்னு சொல்லிட்டீங்க ஒரே ஒரு வார்த்தையில். மதுக்கடையை மூடிடுறோம். நாளைக்கே தமிழக அரசு உத்தரவு போட்டுடுது. ஒரு குறிப்பிட்ட தேதியை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் இந்த தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகிறது தமிழக அரசு அப்படின்ற அறிவிப்பை அரசாணையை வெளியிட்டுடுதுன்னு வச்சுக்குவோம். அது நடக்காது. திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு அரசாணையெல்லாம் வெளியே வராது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி அரசாணையை வெளியிட்ட அடுத்த நாள் தமிழகத்தினுடைய கருவூலத்திற்கு வருகின்ற மிக முக்கியமான சோர்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். குறைந்தது 40 விழுக்காடுங்க. அந்த 40 விழுக்காட்டை அடுத்து எதை கொண்டு இங்கு நிரப்புவது என்ற ஒரு கேள்வி எழும். ஏன்னா அதற்கான வழிகள் தமிழ்நாட்டில் 1000 இருக்கிறது. ஆனால் அது எல்லாமே திருடர்கள் கிட்ட இருக்குது. மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா திருடர்கள் கிட்ட இருக்கிறது. திமுக பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய குழு உறுப்பினர், இப்படி கிளை செயலாளர் தொடங்கி எல்லா பொறுப்பாளர்களுக்கும் இதையெல்லாம் பங்கிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அதில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அரசு எடுத்து நடத்துகின்ற நிலைக்கு வந்தா மட்டும்தான் டாஸ்மார்க்கை மூடிட்டா அந்த வருமானத்தை ஈடுகட்ட முடியும். டாஸ்மார்க்கை கூடிட்டு மணலை அரசு எடுத்து நடத்தணும், கனிமத்தை அரசு எடுத்து நடத்தணும், ஆற்று வளம், நிலவளம், நீர்வளம், கனிம வளம் எல்லா வளத்தையும் கட்சிக்காரருக்கு ஏலம் விட்டு வச்சிருக்காங்க. இப்போ மதுக்கடையை மூடிட்டா கட்சிக்காரருங்க நடத்திட்டு இருக்கிற அந்த நீர்வளம், நிலவளம், கனிம வளம் எல்லா வளத்தையும் அரசாங்கமே எடுத்து நடத்துகிற சூழ்நிலைக்கு வந்தாதான் அரசுக்கான வருமானத்தை ஈட்ட முடியும். ஒரு யூனிட் மணல் வந்து இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு அரசு கிட்ட இருந்து வாங்கி அதை கொண்டு போய் 5000க்கு விற்கிறான் வெளி மார்க்கெட்டில் ஒரு யூனிட் மணல். இதை அரசே எடுத்து நடத்தும் பொழுது சாராய கடை தேவைப்படாது. மலைகள் எல்லாம் வந்துட்டு தனியாருக்கு ஏலம் விட்டுட்டான். கல்குவாரிகள் எல்லாம் யார் நடத்திட்டு இருக்கான் தமிழ்நாட்டில்? திமுகவினுடைய பொறுப்பாளர்கள், திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவினுடைய பொறுப்பாளர்கள், திமுகவினுடைய பொறுப்பாளர்கள், இவர்களுடைய குவாரிகள் தான் வந்து தமிழ்நாடு முழுவதும் விரல் விட்டு எண்ண முடியாத அளவிற்கு குவாரிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த குவாரிகளை எல்லாம் அரசே நடத்துகின்ற நிலை ஏற்பட்டா சாராய கடை தேவைப்படாது. ஆனா இது மட்டும் தானா? இல்லை, இன்னும்
பல வழிகள் இருக்கிறது தமிழக அரசு வருமானம் ஈட்டுவதற்கு. ஆனா அவ்வளோ பெரிய ரிஸ்கை நான் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் எல்லோருமே அப்படித்தான் நினைச்சிருக்காங்க இத்தனை ஆண்டுகளா. அதனாலதான் தமிழ்நாட்டில் வந்துட்டு திமுக அதிமுக இவங்க 2 பேரை விட்டா வேற நாதி இல்லை தமிழ்நாட்டில். திமுக ஒரு 5 வருஷம், அதிமுக ஒரு 5 வருஷம், இவங்க குத்தைக்கு எடுத்துக்குவாங்க, எல்லாத்தையும் சம்பாதிப்பாங்க, சேர்த்து வச்சுக்குவாங்க. அந்தந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், அந்த கட்சியினுடைய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து செல்வாக்கோட பெருவாழ்வு வாழ்வாங்க. ஏன்னா மீண்டும் இவர்களுக்கு சீட்டு கொடுத்தா தொகுதியில் போய் நின்று பணம் கொடுத்து வெற்றி பெறுகின்ற செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கும். உன்னை ஒரு முறை தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வைப்பேன், ஆனால் அந்த செல்வாக்கை நீ வளர்த்துக்கிட்டீன்னா அடுத்த முறை உனக்கு சீட்டு தானாக கிடைச்சிடும். காரணம் என்னன்னா, ஒரு தொகுதிக்கு உன்னால் எத்தனை கோடி செலவு பண்ண முடியும்? ஒரு 2 கோடி, 4 கோடி, ஒரு 8 கோடி, 10 கோடி, அதெல்லாம் இன்றைய சூழ்நிலையில் பத்தாது. இன்றைய சூழ்நிலைக்கு அதுவெல்லாம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே பத்தாது. குறைந்தது இன்றைய சூழ்நிலையில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறணும்னா குறைந்தது 100 கோடி ரூபாய் நீ செலவு பண்ணணும். 100 கோடி செலவு பண்ற அளவிற்கு நீ வலிமை உள்ளவனா உன்னை நீ மாத்திக்கணும். இது வந்துட்டு திமுகவும் அதிமுகவும் மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுக்கும் பொழுது அடுத்த சட்டமன்ற வேட்பாளர் நீதான் இந்த தொகுதிக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவங்க மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புல இவங்க இருக்கும் பொழுது அந்த தொகுதிக்கு உள்ள இருக்கிற மூளை முடுக்கு சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லா இடங்கள்லையும் உள்ள நுழைஞ்சு எல்லா மக்களையும் இவர்கள் வந்துட்டு தன் வசப்படுத்தி வச்சுக்குவாங்க. ஏன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம தான் நிற்க போகிறோம். அதனால் வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு இவங்க முன்னாடியே பேசிடுவாங்க. இப்படி தான் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தினார்கள். மதுக்கடையை மூடுவதற்கு திமுகவிற்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, இன்னும் 50 ஆண்டுகள் திமுகவும் அதிமுகவும் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வராது. திருமாவளவன் அவர்கள் நேற்று திமுகவை எதிர்த்து பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும்னு ஒரு போராட்டத்தை வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னாடி நடத்துறார். ஆனா அவர்கள் போட்டிருக்கின்ற அந்த பேனர்ல யாரை எதிர்த்து அந்த போராட்டம் நடத்துகிறது என்ற தலைப்பு இல்லை, மொட்டை. யாரை எதிர்த்துப்பா நீங்க போராட்டம் நடத்துறீங்க? ஆளுகின்ற கட்சியை எதிர்த்து தான் போராட்டத்தை நடத்தி ஆகணும். நடைமுறை யாரால படுத்த முடியும்? ஆளுகின்ற இயக்கம் தான் நடைமுறைப்படுத்த முடியும். ஆளுகின்ற இயக்கத்தை எதிர்த்து கூட்டணியில் இருக்கின்ற கட்சியே போராட்டம் நடத்துதுன்னா ஆளுகின்ற இயக்கத்தின் செயல்பாடுகள் எந்த லட்சணத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதை வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையா பேச மாட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனது, தமிழ்நாட்டில் சாராயம், கள்ளச்சாராயம், கஞ்சா, அபீனு, கொட்கா எல்லாமே போதை சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் எல்லா நேரங்களிலும் தங்குதடையின்றி தமிழ்நாடு முழுவதும் கிடைக்கிறது. ஆனால் இதை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் நேரடியாகவே தமிழகத்தின் முதலமைச்சர் கிட்ட போயிட்டு பல முறை கோரிக்கை வைத்து விட்டார். தமிழ்நாட்டில் கஞ்சா தலைவிரித்து ஆடுது, இதுக்கு ஒரு தடையை போடுங்க, தமிழ்நாட்டில் கஞ்சாவை முழுமையாக ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுங்க, பான்பராக்கு குட்கா வந்துட்டு மூளை முடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலையும் தங்கு தடையின்றி கிடைக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் அதற்கு தடை இருக்கிறது, எப்படி இது கிடைக்கிறது என்ற கேள்வி எழுப்புறாரு. பதில் சொல்றதுக்கு அதிகார வர்க்கத்திற்கு துப்பில்லை, ஆனா ரோசத்துக்கு மட்டும் குறைவே இல்லை. மருத்துவர் அன்புமணி நேற்று விக்கிரவாண்டியில தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாரு, ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ உதயசூரியன் அவர்களும் எங்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடுக்க இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். கொடுங்க, ஏன்னா உங்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுக்கான அனைத்து ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கிறது, நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திக்கிறோம், வாருங்கள் என்றுதான் அழைத்திருக்கிறார். வாங்க நீதிமன்றத்தில் பார்க்கலாம். உண்மைகளெல்லாம் வெளிவந்துருச்சே,
அன்புமணியை டாக்டர் ஐயாவும் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு உடைச்சிட்டாங்களே மக்கள் மத்தியில, மான மரியாதை எல்லாம் போயிடுச்சே, அடுத்த முறை நமக்கு ஓட்டு போடுவாங்களோ போட மாட்டாங்களோ மக்கள் அப்படின்னு இப்பவே கதற ஆரம்பிச்சுட்டாங்க. சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏவும் ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ 2 பேரும். ஆகையால தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொள்ளுங்க. தூங்கினது போதும். உங்க மேல அவங்க சவாரி செய்தது போதும். அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்காக நீங்கள் குனிந்து குனிந்து உங்களை நீங்கள் பாதையாக அவர்களுக்கு மாற்றி கொடுத்தது போதும். இனியாவது நீங்கள் வாழ்வதற்கு ஒரு பாதையை வகுத்துக் கொள்ளுங்கள். திருமாவளவன் அவர்கள் மதுவிலக்கு வேண்டும் என்று போராட்டத்தையாவது முன்னெடுத்தார் இல்லையா? உண்மையிலேயே அதுக்காக அவருக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். ஏன்னா மருத்துவர் ஐயாவின் போராட்டம் சாத்தியமில்லை. இது தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை. மதுவிலக்கு கொண்டு வந்தா தமிழ்நாட்டில் 99 பேர் குடிநோயாளியா இருக்கிறான், எல்லாரும் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசின கூட்டம் தான் இது. ஆனா அந்த கூட்டமே இன்னைக்கு மருத்துவர் ஐயாவின் கொள்கை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை எடுத்துன்னு போயிட்டு இன்னைக்கு மருத்துவர் ஐயா உட்கார்ந்த அந்த இடத்துல இவங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் விதை போட்டது யாரு? மருத்துவர் ஐயா. இன்னைக்கு தெரிகிறதா டாக்டர் ராமதாஸ் யாருன்னு? மருத்துவர் ஐயாவின் ஒவ்வொரு திட்டமும் இன்று தொடங்கி நாளை முடிவதற்கு அவர் திட்டம் வகுப்பதில்லை. மருத்துவர் ஐயாவின் திட்டங்கள் ஒவ்வொன்றும் தொலைநோக்காக இருக்கும். அந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தால் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் மக்கள் பயன்பெறுவார்கள். மக்களின் வாழ்வு வளர்ச்சி வரும். அப்படிப்பட்ட திட்டங்களை மட்டுமே மருத்துவர் ஐயா முன்னிறுத்துவார். அது ஆட்சியாளர்களுக்கு வலிக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்தா இவர்கள் கொள்ளையடிக்க முடியாது. திமுக கூட்டணியிலிருந்து ஏறத்தாழ விசிக விலகிவிட்டதாகவே கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெகு விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட இயக்கமாக மட்டுமே இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. அது திமுகவினுடைய வாக்காளராக மாறி இருந்தாலும் கூட விசிகவினுடைய வாக்காளராக அவர்கள் பல இடங்கள்ல வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. ஆகையால இவர்கள் அவர்களுக்கும் அவர்கள் இவர்களுக்கும் கொடுத்த அந்த ஒத்துழைப்புல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியா தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிய பிறகு கூட்டணி கட்சியை எதிர்த்து தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு வள்ளுவர் கோட்டத்திற்கு முன்பு இப்பொழுது திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த போராட்டம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து ஆளுகின்ற இயக்கமான திமுகவிற்கு எதிராக தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் உருவானால் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ளாக திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலைகள் தமிழ்நாட்டில் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நான் ஏற்கனவே பல முறை கூறியிருக்கிறேன், திருமாவளவன் அவர்களுக்கும் திமுகவிற்கும் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் இருக்கிறது. அது நீண்ட நாள் ஒப்பந்தமாக 2019 போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்திற்கு உட்பட்டதுதான் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, திருமாவளவன் போன்ற இந்த இயக்கங்கள் எல்லாம் அந்த ஒப்பந்தத்திற்குள்ளுதான் இருக்கிறது. ஒருவேளை 2026 திருமாவளவன் அவருடைய கோரிக்கைக்கு திமுக செவி சாய்க்க மறுக்குமேயானால் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதில் மாற்று கருத்தே இருக்காது. கண்டிப்பாக வெளியேறி விடுவார். துவக்கத்தின் ஒரு பகுதியாகத்தான் இப்பொழுது திமுகவை எதிர்த்து திருமாவளவன் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். இந்த போராட்டம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகருமா அல்லது நாடகத்தை அரங்கேற்றினாரா திருமாவளவன் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.